மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சாத்தான் குளத்தில் அப்பா மகன் இவங்க 2 பேரையும் விசாரணைங்கிற பேரில் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடூரமாக அடிச்சிருக்காங்க. இந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்க 2 பேர்த்தையும் கொடூரமாக தாக்குனதுல அவங்க 2 பேரும் உயிரிழந்துட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 2020 ஜூன் 22ஆம் தேதி நடந்தது. இந்த ஒரு சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்துச்சு தமிழ்நாட்டை. ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம். இந்த ஒரு சம்பவத்தின் மீது சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் ஒரு வழக்கை பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதனால சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள்ட்ட இருந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2020 நடந்தது. இப்போ 2025 நடந்துட்டு இருக்கு. தற்போது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாகியும் இந்த இறந்து போன நபர்களுக்கு நீதியே கிடைக்கலைன்னு இந்த இறந்து போன நபர்களுடைய குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு நீதியே கிடைக்கல. இத்தனை வருஷத்துல இந்த ஒரு கேஸை விசாரிச்சதுல 5 நீதிபதிகள் மாறி இருக்காங்க. ஒரு கேஸ்னா அந்த கேஸுக்கு நீதிபதி ஒருத்தர் மட்டும் விசாரிக்கிறாரு அப்படிங்கும்பொழுது உடனே நமக்கு தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா 2020 இருந்து தற்போது வரைக்கும் 5 நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்பொழுது சிபிஐ தொடர்ந்து அவங்க கால அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவத்தில் அந்த சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தற்போது வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கான தனித்தனி லாயர்கள் நியமிச்சிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய குடும்பத்துடைய ஆட்கள். அவங்களுக்கு எந்த ஒரு நிதியுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு அந்த உயிரிழந்த 2 பேர்த்தினுடைய குடும்பத்தினரும் கதறி அழுதாங்க. இந்த ஒரு செய்தியானது தற்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வளம் வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாக்கள் நெட்டிசன்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தவறு நடந்ததுன்னா அதுக்கான நீதி உடனடியாக கிடைச்சாதான் அந்த இடத்துல நீதி நிலைநாட்ட முடியும். ஆனால் அந்த தப்புக்கான தண்டனை அப்பவே கிடைக்காம அது ஸ்கிப் ஆகி அடுத்துன்னு வாய்தான்னு போயிட்டே இருந்ததுன்னா செஞ்ச தப்புக்கு நீதிங்கிறது கிடைக்காது. ஸோ தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிற இந்த ஒரு பழமொழி நெட்டிசன் சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி மக்களே, இந்த உயிரிழந்த நபர்களுக்கான நீதி தற்போது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு டாபிக்கோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.